அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நிச்சயமாக ரட்சிப்பார். கர்த்தர் நிச்சயமாக விடுதலை தருவார். கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் தருவார் என்று சொல்லி அவருடைய ரட்சிப்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறது மிகவும் நல்லது. அவரே அதை நம் மீது வைத்தார் என்று நாம் தனித்திருந்து மௌனமாக ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சில சமயங்களே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அது பாரம் அல்ல, அது லகுவானது. நம்பிக்கைக்கு இடம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகளை மாற்றுவதற்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. நம்மை நிந்திக்கிறவர்களுக்கும், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும், நம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்களுக்கும் நாம் பயந்து நடக்காமல் ஆண்டவர் என்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குவார். அவர் மனப்பூர்வமாக மனுஷரை சிறுமைப்படுத்துகிறதில்லை, சஞ்சலப்படுத்துகிறதும் இல்லை. நாம் இந்த பாதைகளினூடே நாம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படுகிறது, இன்னும் புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதனால் அவர் இந்த சிறுமைக்கும் இந்த சஞ்சலத்துக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். நிச்சயம் நம்மை ரட்சிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் காத்து கொண்டிருப்போம். நாள் ஒன்று வரும், கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்துவார், தம்முடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு கர்த்தருடைய மனுஷன் இருந்தார். அவரை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் அவரை தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாமல், ஆண்டவருடைய ஆலயத்தை நடத்த முடியாமல், எப்பொழுதும் எந்நேரம் அவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அநேகரை ஏவி விட்டு கொண்டிருந்தார்கள். அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். ஒன்றை குறித்தும் அவர் அவர்களுக்கு விரோதமாக செய்யாதபடிக்கு, தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்து விழுந்து விடுவார். மணி கணக்கில் அவருடைய சமூகத்தில் அழுது கொண்டிருப்பார். ஆண்டவரை, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி. நாள் ஒன்று வந்தது. அன்றைக்கு யாரெல்லாம் அவரை உதாசீனப்படுத்தினார்களோ, அவருக்கு விரோதமாய் செய்தார்களோ, அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சபையில் வந்து அவரோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய ரட்சிப்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறது நல்லது. அவர் நிச்சயம் அற்புதம் செய்வார், கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.